எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. மதர், நீங்க உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கோம் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு. எங்க அண்ணி வளர்ந்த இடம் மதர். அப்படி இருக்கப்போ இது எங்க அண்ணியோட குடும்பம். எங்க அண்ணி குடும்பம் எங்களுக்கும் குடும்பம் மாதிரி தானே. இந்த குழந்தைங்களுக்கு செய்யறத நாங்க கடமையெல்லாம் செய்யல மதர். உண்மையா புடிச்சு போய் சந்தோஷத்துலதான் மதர் செய்யறோம். அப்பனா என்னங்க நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு ஷாக்கா இருக்கீங்க? இப்போ நீ என்ன சொன்ன? உங்க அண்ணி அனுவ பத்தியா பேசுற? அவங்க ஆசிரமத்துல வளர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க வளர்ந்த ஆசிரமம் இதா இங்கேயா வளர்ந்தாங்க? ஆமாங்க, எங்க அனு அண்ணி வளர்ந்த ஆசிரமம் இதுதான். வாட்? மதர், இப்போ அப்பன்னா சொன்னது அப்போ அனு மதர் அனு. ஆமாப்பா சின்னா, அது வேற யாரும் இல்ல, நம்ம அனுதான். உன்னோட அனுதான்டா. மதர் மதர் உண்மையாவ சொல்றீங்க? அனு அனு நம்ம அனுவா மதர்? என்னாச்சு இவருக்கு? இவரே இப்ப சடனா அலறாரு, நம்ம அனுவான்னு கேக்குறாரு. எனக்கு புரியலையே, என்ன பேசுறாங்க? எங்க என்னாச்சு? ஏன் இப்ப திடீர்னு அலறீங்க? மதர் சொல்லுங்க மதர். அனு நம்ம அனுவா மதர்? என்னோட அனுவா? ஆமா சின்னா, அவ நம்ம அனுதான், உன்னோட அனுதான். இப்ப கூட எப்ப ஆசிரமத்துக்கு வந்தாலும் சின்ன அண்ணா பத்தி தெரிஞ்சதான்னு கேட்டுட்டே இருப்பாடா. ஒவ்வொரு டைம் வரப்பவும் உன்னை கேட்காம போகவே மாட்டா. ஆனா நீ வந்திருக்கேன்னு அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன பத்தியா, அதனால நீ வந்தத அவகிட்ட நான் சொல்லவே இல்லை. இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும்டா. என்னைக்காச்சும் உங்க 2 பேரையும் சந்திக்க வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா நீ நீ இப்ப எனக்கு கொடுத்துருக்கிற சர்ப்ரைஸ் வேற மாதிரி இருக்கு சின்னா. அவங்க வீட்டு பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்க போற. அப்போ அனுவை நீ பாத்திருப்பல்ல? ஆமா மதர், நான் அனுவ பாத்திருக்கேன். அடிக்கடி அவ அண்ணான் வந்து என்கிட்ட பேசுறப்போ எனக்கு தோணும் மதர், ஏதோ எங்கேயோ பழகுன மாதிரியே இருக்கே, நம்மள பழகுனவங்க உரிமையா அண்ணான்னு கூப்பிடுற மாதிரியே தோணுதுன்னு நான் எத்தனையோ முறை நினைச்சிருக்கேன் மதர். ஆனா அதுக்கு பின்னாடி என்னோட அனுதான் இருப்பான்னு எனக்கு தெரியலையே மதர். அனுன்னு பேர் கேட்டப்போ எனக்கு அதோ யோசிச்சேன் மதர். இருந்தாலும் எத்தனையோ பேருக்கு அனுன்னு பேர் வைக்கிறாங்கன்னு நான் அது பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்பதான் மதர் தெரியுது, அனு அப்ப என்னோட தங்கச்சியா மதர். என்ன சொல்றீங்க? அனு அண்ணி உங்க தங்கச்சியா? எனக்கு புரியல, என்ன நடக்குது? நான் சொல்றேம்மா. அருணுக்கு ஒரு 4 வயசு இருக்கப்பதாம்மா அனு இந்த ஆசிரமத்துக்கு வந்தா. அவ இங்க வரப்ப கை குழந்தை. காலையில எந்திரிச்சு பாக்குறப்போ ஆசிரம வாசல்ல இவளை போட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ அருண் தான் கையில தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து அனுன்னு அவளுக்கு பேர் வச்சது கூட இவன் தான். அப்போ இருந்து அனுனா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சின்னு தான் எல்லார்கிட்டயுமே சொல்லுவான். யாராச்சும் அனாதைகள்னு சொன்னா கூட, இல்ல இவ என்னோட தங்கச்சி, என் தங்கச்சியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு பொத்தி பொத்தி பார்த்துப்பான்னு வையேன். அப்புறம் 2 பேரும் வளர வளர அவங்களுக்குள்ள இருக்க அண்ணன் தங்கச்சி பாசமும் வளர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. சின்ன அண்ணான்னு அவளும் உயிரா இருப்பா. இவனும் அனுவ சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இவனுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கிறப்போ இவன் இந்த ஆசிரமத்துல இருந்து போயிட்டான். ஆனா அப்பெல்லாம் அனுவ சமாதானப்படுத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? சின்ன அண்ணா வந்தாதான் சாப்பிடுவேன், சின்ன அண்ணா கூட தான் இருப்பேன்னு அவ்வளவு அடம் பிடிப்பா. அவ்வளவு பாசமா இருப்பா. அப்புறம் எப்படியோ படிப்படியா கொஞ்சம் நாள்ல மறந்து அவளோட வேலையும் பார்க்க ஆரம்பிச்சான். அப்புறம் காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க அண்ணா கூட பேசி பழகி கல்யாணம்லாம் ஆனது. இவன் இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட அருணும் இங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்ட முதல் ஆளு அனுதான். அனு எப்படி இருக்கா, நல்லா இருக்காலாம், அவ எங்கன்னு தான் கேட்டான். ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல. நான் இங்க வந்ததை நீங்க அனு கிட்ட சொல்லாதீங்க மதர், அவ நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டான். இப்ப கூட அனு இங்க வர்றப்பெல்லாம் சின்ன பத்தி விஷயம் தெரிஞ்சிச்சா மதர்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பா. ஆனா இவன் என்னன்னா, இவன் வந்ததே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான். நான் என்னமா பண்ணட்டும்? என்னங்க இவ்வளவு பாசமா இருந்திருக்கீங்க, அனு அண்ணிதான் உங்களோட தங்கச்சி. அப்படி இருக்கப்போ ஏன் அவங்கள மீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க? அவங்கள பாத்திருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அப்பனா எனக்கு இப்பதான் தெரியும், நம்ம வீட்டுல இருக்க அனுவும் என் தங்கச்சியும் ஒண்ணுதானு எனக்கே இப்பதான் தெரியும். ஆனா நான் சொன்னதுக்கு காரணம், யாரையாச்சும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொன்னா எந்த புருஷன் ஏத்துப்பான் சொல்லு? யாரா இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி உறவா இருந்தாலும் தொப்புள் குடி உறவு இல்லைன்னா சந்தேகம் தாமா படுவாங்க.
நான் போய் அண்ணன் நின்னா மட்டும் என்ன சந்தேகப்படாம ஏத்துப்பாங்களா சொல்லு? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் மதர் கிட்ட அப்படி சொன்னேன். ஆனா அனு அனு உன்னோட அண்ணின்னு எனக்கு இப்பதான் தெரியும். அவ என்னோட தங்கச்சினும் எனக்கு இப்பதான் தெரியும். என் கண்ணு முன்னாடியே என்னோட அனு இருந்திருக்கா. ஆனா அவளுக்கு நான் தான் சின்னான்னு தெரியாதுல்ல. இப்பதான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கா மதர். அவ சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றத நான் பார்த்துட்டேன் மதர். என்னதான் அவ கூட நான் பொறுக்கலனாலும் அவ பிறந்த நாள்ல இருந்து நான் தானே மதர் தூக்கி வளர்த்தேன். என்னதான் இருந்தாலும் அவ என் தங்கச்சி தான் மதர். அவ சந்தோஷமா இருக்கா, அதுவே போதும் மதர். அபி என்ன மாமான்னு கூப்பிடுறப்போ எனக்கு ஒரு தனி ஃபீல் இருந்துச்சு மதர். ஆனா அதுக்கான உணர்வு இதுதானே இப்பதான் மதர் புரியுது. என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கா மதர், அது போதும் எனக்கு. அவ சந்தோஷமா இருக்கா. அவளை நான் ஒரு முறையாச்சும் பாத்திர மாட்டேன் நான் நினைச்சிருக்கேன் மதர். பார்த்துட்டேன், எனக்கு போதும் மதர். அவ சந்தோஷமா இருக்கா. அது எப்படி போதும்னு சொல்லுவீங்க? இங்க பாருங்க, இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் நம்ம அண்ணி கிட்ட பேசலாம். நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்க, அண்ணியும் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றாங்க தெரியுமா? நீங்க தான் அவங்களோட சின்ன அண்ணான்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறமும் உங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கலாம் முடியாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா பழையபடி எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருக்கலாம்ல. இல்ல பண்ணா, வேண்டாம், தெரிய வேண்டாம். அர்ஜுனுக்கு இதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ, அவருக்கு முதல்ல என்னை பத்தி தெரியுமோ தெரியாதோ, அனு சொன்னாலா இல்லையா அதெல்லாம் தெரியாது இல்லம்மா. இப்போ வேண்டாம். அது அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும். அவளை நான் தங்கச்சியா தான் நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணி கண்டிப்பா அண்ணா கிட்ட இதெல்லாம் சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அண்ணாவா இருந்திருக்கீங்க. அது எப்படி உங்களை பத்தி சொல்லாம இருந்திருப்பாங்க? இந்த ஆசிரமத்துல இருக்க எல்லார பத்தியுமே அண்ணி கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. உங்களை பத்தி கண்டிப்பா அண்ணா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இல்ல பண்ணா, வேண்டாம். கன்ஃபார்மா தெரியாம நானா போய் இத சொல்ல விரும்பல. ஏன்னா அனுக்கு என்ன சூழ்நிலையோ, உங்க அண்ணாவை பத்தி நான் தப்பா சொல்ல மாட்டேன். உண்மையாவே அர்ஜுன் ரொம்ப நல்லவர் தான். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சா எனக்கு தெரியல. இத பத்தி அனு முன்னாடியே சொல்லி இருந்தானா நம்ம சொல்றதுல நியாயம் இருக்கு. அனு சொன்னாலா இல்லையான்னு எனக்கு தெரியல. சொல்லாதப்போ நான் போய் அதை பத்தி பேசி வேண்டாம், அதெல்லாம் சரியா வராது. அவ லைஃப் நல்லா இருக்கணும். என்னால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் தங்கச்சி எப்பவும் நல்லா இருக்கணும். அவளை பாதியிலே விட்டுட்டு நான் போனதாவே இருக்கட்டும். நான் வந்தது அவளுக்கு தெரியவே வேண்டாம். அவ சந்தோஷமா இருக்கிறத நான் பாக்குறேன்ல, அதுவே எனக்கு போதும். என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா அண்ணி சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப தெரியறதுனால என்ன வரப்போகுது? எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்படி இருக்கப்போ இது தெரியறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. சொல்லலாங்க, அண்ணி பாவங்க. அவங்க எவ்வளவு நாளா ஏக்கத்துல இருந்திருப்பாங்க. மதர் கிட்ட ஒவ்வொரு டைம் வரப்பையும் கேட்டிருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பா அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. நீங்க தான் சின்ன அண்ணான்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. இல்ல பண்ணா, வேண்டாம் ப்ளீஸ். இப்ப அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் தெரியறப்போ தெரியட்டும். இப்போ நாமளா எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரி, நம்ம இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல அழுகையை நிறுத்துங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு உங்க தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, குழந்தைங்க எல்லாருக்கும் நாம நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும்ல. வாங்க மதர், குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் சாரி வாங்கிட்டு வந்திருக்கோம் மதர். எங்க மேரேஜ்க்கு வரப்போ கண்டிப்பா நீங்க அந்த சாரி தான் கட்டிட்டு வரணும். ஓகேவா மதர்? இப்போ எதுக்குமா புது புடவெல்லாம்? என்ன மதர் நீங்க அவரை உங்க பையன்னு சொல்றீங்க? அப்போ பையன் அம்மாக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் வேண்டான்னு சொன்னா எப்படி? சோ எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கோம் மதர். குழந்தைங்களுக்கு எல்லாம் சைஸ் பார்த்து கொடுத்துருங்க. சரிம்மா. அப்பனா என்னங்க என்னாச்சு? ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு அப்புறமா போலாமா? அவ்வளவுதானே, சரி வாங்க. இப்ப வச்ச சிரிக்கிறீங்களே, இவ்வளவு நேரம் உம்மனே உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? என்னமோ எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா பண்ணா. அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது மிஸ்டர் அருண். ஏய், என்ன 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 இப்போ எதுக்கு ஏங்குறீங்க? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். பேச்சுக்கு பேச்சு உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு, எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இரு அப்படின்னு சொல்றீங்க. பேர் சொல்லி கூப்பிட்டா என்னமோ ஏன்னு சொல்றீங்க. அம்மா ஆரம்பிச்சிட்டியா? தெரியாம சொல்லிட்டேம்மா. நீ என்ன அருண்னு கூப்பிடுவியோ கூப்பிடு, வாடா போடான்னு கூப்பிடணும்னு தோணாலும் கூப்பிடு, இல்ல ஏதாச்சும் திட்டி கூப்பிடணும்னு தோணாலும் கூப்பிடு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், போதுமா? அது இது போதும்டா அருண். சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இங்க பாருங்க, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்கோங்க.
இப்ப கூட எனக்கு அன்னிக்கிட்ட சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. ஆனா நீங்க ஏன் வேண்டான்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்கன்னு புரியல. கண்டிப்பா அண்ணா தப்பா நினைக்காதுங்க. உங்களுக்கு அண்ணா பத்தி தெரியும்ல. அப்புறம் என்ன, அது மட்டும் இல்ல, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதுல என்ன தப்பா நினைக்க இருக்கு? எதுவும் இல்லடா. எனக்கு இப்ப கூட புரியுது. அர்ஜுன் கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டாரு. எனக்கு என்னன்னா, முன்னாடி இத பத்தி அனு ஏதாச்சும் அவர்கிட்ட சொல்லியிருந்தா, இப்ப நான் போய் சொன்னா அது அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஆனா சொன்னாலா இல்லையான்னு தெரியலல்ல. இப்ப நான் போய் திடீர்னு சொன்னா, ஒருவேளை அனு இத பத்தி எதுவும் அர்ஜுன் கிட்ட சொல்லாம இருந்தா, ஏன் மறைச்சேன்னு அது ஏதாச்சும் பிரச்சனை வரும்ல. இங்க பாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்மளால எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுல்ல. இங்க பாரு, அப்பனா இத பத்தி நீயும் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? அப்பா சரி, நானா எதுவும் சொல்ல மாட்டேன், போதுமா? ம். என்னதான் சொல்லுங்க, ஆசிரமத்துக்கு வந்தாலே மனசு அமைதி ஆயிடுது. இந்த குழந்தைங்க கூட இருந்தா நமக்கு இருக்கிற பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையா தெரியாது. தேங்க்ஸ் அப்பனா. என்ன, எதுக்கு தேங்க்ஸ்? என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. உன்ன மாதிரி இதுவரையும் யாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டது இல்ல. என் ஃப்ரெண்டுக்கு அப்புறம் நீதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. உன்னை எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் நான் இழக்க மாட்டேன். என்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு என்னமோ இப்ப அது சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன புரியல? பேருக்கு தான் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல், சரியான மக்குடா நீ. ஐ லவ் யூ டாரோன். சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீ. ஏய், என்ன சொன்ன அப்பனா? கோல்டன் வேர்ட்ஸா நாட் ரிப்பீட்டட். ஒரு முறை சொல்றப்பயே கேட்டுக்கணும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப மட்டும்தான் சொல்லுவேன்னு சொன்னேன். சொல்றப்பயே சரியா கேட்டிருக்கணும். திரும்பவும் என்னால சொல்ல முடியாதுப்பா. ஏய் ஏய், ஏய், என்ன அப்பனா ஒரு க்ளூ கூட கொடுக்காம டக்குன்னு சொன்னா அதை ஃபீல் பண்ண முடியலல்ல. இங்க பாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு முறை, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கடி, இன்னொரு முறை சொல்ல. எத்தனை முறை கேட்டிருக்கேன், உனக்கா இன்னைக்கு தான் சொல்லணும்னு தோணி சொல்லியிருக்க. இன்னொரு முறை எனக்காக சொல்லக்கூடாதா? சொல்லுமா. சரி, உங்களுக்காக ஒரே ஒரு முறை. சொல்லு சொல்லு சொல்லு. ஐ லவ் யூ மிஸ்டர் அருண் குட்டி. துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை போதும் சார், நகருங்க. என்னது இது, ஆசிரமம், நம்ம வீடு இல்ல, நகருங்க. ஹிந்தி தோள் மேல கையை போடுறது கூடவா தப்பு? ஆமா, குழந்தைங்க முன்னாடி எது பண்ணாலும் தப்புதான், சரியா? நகருங்க. எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. அருண் ரெடியா இருக்கல்ல? 11 o'clock போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குண்ணா. இப்பதானே 9 o'clock ஆகுது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஷார்ப்பா 11 o'clock நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன். இன்னைக்கு எப்படி, நீ ஸ்கூலுக்கு போயிருக்கியா இல்ல? ஆமாண்ணா, ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா ஒரு சின்ன மீட்டிங் இருக்குண்ணா 10 o'clock. அது மட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு நான் ஒரு 10:30 கிளம்பிடுவேண்ணா. அப்படியா? ஓகே அருண். அப்போ அப்பன்னா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. ஏதாச்சும் எமர்ஜென்சினா அவ ஹேண்டில் பண்ணிப்பால. ஆமாண்ணா, நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே அருண். ஓகே அருண், அப்புறம் பார்க்கலாம். சரிங்கண்ணா, வச்சிடுறேன். இவர் என்ன இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? தேவையில்லாம டென்ஷன் படுறாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஷோ, இப்பவே இவ்ளோ டென்ஷனா இருந்தா என்ன பண்றது? எப்படியாச்சும் மாமாவை கூல் பண்ணணுமே. பண்ணிடலாம், நமக்கு தெரியாததா? தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள். என்ன அனிதா? என்னவா? ஏங்க, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். அது இன்னைக்கு கொஞ்சம் படபடன்னு இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை அனிதா. நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்ல. எப்படியாச்சும் கண்டிப்பாக ஜெயிலில் போட்டே ஆகணும் அனிதா. அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. தேவையில்லாம யோசிக்கிறீங்க மாமா. நாங்களே கூலா இருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அவங்க வாயில இருந்து உண்மை வரணும், அது மட்டும் தான் இப்ப நமக்கு முக்கியம். அது மட்டும் வரட்டும், அப்புறம் தெரியும். ம். என்னங்க, நானே எவ்வளவு ஆசையா வந்து என் மாமாவை கட்டி பிடிச்சிருக்கேன். நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட. என்னது? ஆசைய வந்து கட்டி பிடிச்சிருக்கியா? அடியே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உள்ள வந்து பார்த்திருப்ப. நான் டென்ஷனா நின்ன உடனே என்ன கூல் பண்ணணும்னு மேடம் இப்படி வந்து நிக்கிறீங்க. இதுல ஆசைய வந்து வர கட்டி பிடிச்சாலாமா? இவ சொன்னா நான் நம்பிடணும் பாரு. ஏங்க? அப்புறம் என்னைக்காச்சும் முன்ன பின்ன மேடம் இந்த மாதிரி ஆசையா வந்து கட்டி பிடிச்சிருந்தா சரி, இதுக்குதான் இவ வரான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். எப்ப பார்த்தாலும் நானே தான் ட்ரை பண்ணணும்.
மேடமோ வந்துட்டாதான் மழையே வந்துருமே. இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சீ, காலையில தப்பு தப்பா. என்னது தப்பு தப்பா பேசுனேனா? அப்படி என்னடி பேசுனேன்? ஆமா, இவ்ளோ நேரம். இது தப்பு தப்பா பேசுனது. ஆமா. சரிதான். நான் தான் தப்பு தப்பா பேசுறேன்லம்மா. அப்புறம் எதுக்கு இப்படி பிடிச்சிருக்கீங்க? விடுங்க. ஆ, ஏன் நான் ஏன் விடணும்? உனக்கு தான் நான் பேசுறதெல்லாம் தப்பு தப்பா தோணுதில்ல, அப்புறம் எதுக்கு இப்படி நிக்கிற? விடு. முடியாது. இல்ல, புரியல. முடியாதுன்னா? முடியாதுன்னா உங்களை விட முடியாதுன்னு அர்த்தம். அது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் ஒரு கம்பெனிக்கு எம்டி வேற. ச்சே, நார்மலா பேசுறது கூட புரிஞ்சுக்க தெரியல. என்னதான் எம்டியோ நீங்களாம். என்ன சொன்ன? எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. ஆமா, உங்களுக்கு தான் புரியவே இல்லையே. நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறேன் பத்தியா? என்ன சொல்லணும்டி? எனக்கு புரியல. இப்ப பார்க்கலாம் யாருக்கு புரியுது யாருக்கு புரியலன்னு. என்ன? இப்ப தெரியும் மேடம். உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருமா? இப்ப சொல்லு. எனக்கு தெரியல. இல்ல இன்னும் கிளியரா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஷல் ஐ? இல்ல இல்ல, போதும் போதும். இதே இதே எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி வாடி வலிக்க. ஆமா, இன்னைக்கு என்ன மேடம் செம்ம அழகா இருக்கீங்க. ஒயிட் ட்ரெஸ். ம் இந்த Dress நல்லா இருக்கா? அதாண்டி நானும் சொல்றேன். இந்த ட்ரெஸ்ஸும் அழகா இருக்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அதுவா, நானு அன்னைக்கு நித்யாக்கு சுடிதார் எடுத்தேன்ல, அப்போ எல்லாருக்குமே ஒன்னொன்னு கொண்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ எனக்கும் ஒரு Dress எடுத்தேன். அதான். ஓ, அதானே பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் இவ போட்டதே இல்லையே, புதுசா இருக்கேன்னு நினைச்சேன். கரெக்டா தான் இருந்திருக்கு. அட பாவி, அப்போ இந்த Dress நீங்க பார்க்கவே இல்ல. ஏய், இப்பதானடி சொன்ன புது ட்ரெஸ்ன்னு. அப்புறம் எப்படி நான் பார்த்திருக்க முடியும்? புது Dress தான். ஆனா கடையில உங்ககிட்ட கேட்டு தானே செலக்ட் பண்ணேன். அப்போ நல்லா இருக்கு சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப போட்டுட்டு வந்த உடனே பார்த்தது மாதிரியே ரியாக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஏங்க, உண்மை சொல்லுங்க. அன்னைக்கு இந்த Dress நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கவான்னு கேக்குறப்போ உண்மையாவே நீங்க பாத்தீங்களா இல்ல பார்க்காமயே ஓகே சொன்னீங்களா? ஐயோ, கார்த்தி இப்படி சொதப்பி வச்சிருக்கியே. அன்னைக்கு தான் அவ கேட்டாலடா. அப்ப இருந்தே ஏதோ அவசரத்துல ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டோன்னு சரி சரின்னு சொல்லிட்டேன். இப்ப நீயாவே வாயை கொடுத்து மாத்திக்கிட்டியே. போச்சு. இப்ப எப்படி இவ்வளவு சமாளிக்கிறது? உங்களை தான் கேக்குறேன். பாத்தீங்களா இல்லையா? முகமே மாறிடுச்சு. அது அது வந்து அனிதா, அன்னைக்கு இப்ப அது எதுக்கு எதுக்கு இப்ப வளர்றீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியுது. அப்போ நான் கேக்குறப்போ சரி சரின்னு சும்மா கடமைக்கேன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க பார்க்கவே இல்ல, கரெக்டா? ஆம். ம் என்ன? ஏய், எதுக்குடி இப்ப இவ்ளோ கோவப்படுற? சாதாரண ஒரு Dress தானே. உங்களை அன்னைக்கு இந்த Dress செலக்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் எடுத்துக்கிட்டேன். எத்தனை Dress உங்ககிட்ட காமிச்சு இது எடுத்துக்கிட்டுமா அது எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டிருப்பேன். கடைசியா நீங்க இதுக்கு ஓகே சொல்றப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அப்பாடா, இதாச்சும் இவருக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா போங்க. அனிதா, அனிதா செல்லக்குட்டி, என்னடி? இங்க பாரு, அது ஏதோ அன்னைக்கு டென்ஷன்டா. அதனாலதான் சரியா கவனிக்கல. ஆனா அப்ப நான் பார்த்து நான் ஓகே தானே சொன்னேன். எனக்கு ஞாபகம் இல்ல. அதான். மத்தபடி இந்த Dress என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அவ்வளவு அழகா இருக்கா, கியூட்டா இருக்கா, ஏஞ்சல் மாதிரி இருக்கா. இங்க பாருடி பொண்டாட்டி. விடுங்க. என்ன விடணுமா? அனிதா. ஆமா, விடுடா. என்னது டாவா? உங்களுக்கு என்ன மரியாதை? ஞாபகமே இல்ல, அப்புறம் எதுக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா? இனிமே வாடா போடாதான். விடுறா. பொண்டாட்டி என்னடி? ஒன்னா வேண்டாம். அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே, பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வெடிக்காதே. என்ன மேடம், இப்போ கோபம் போயிடுச்சா? உங்களை சரியான ஆள் தான் நீங்க. கொஞ்சமாச்சும் கோவப்பட விடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் இப்படியே சமாதானப்படுத்தினா எப்படியா? சிரிக்காதீங்க. இங்க பாரு, நமக்குள்ள குட்டி குட்டி சண்டை வேணும் தான். அதுக்காக கோவப்பட்டுட்டு பேசாம இருக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. சின்ன சின்ன சண்டை வந்தாலும் யாராச்சும் ஒருத்தர் இறங்கி போய் சமாதானப்படுத்திட்டா போதும்ல. ஓ
சரி சரி. உண்மையாவே பொண்டாட்டி இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எனக்கு என்னமோ சொல்லுதுடி என் மைண்ட். சொல்லு சொல்லு, விடுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. செல்லம், இன்னும் ஒன்னே ஒண்ணு. முடியாது, வேண்டாம், விடுங்க. எங்க போ பார்க்கலாம். எனக்கு கண்டிப்பா இன்னொன்னு வேணும். அதுக்கப்புறம் நானே விட்டுருவேன். இல்லனா எனக்கு தெரியாதுப்பா. ம், சரி. செல்லக்குட்டி. குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரியும்